படம் பார்த்துட்டு இருக்க நாம பழைய படத்தை பார்த்தா அதை ரீகலெக்ட் அப்படின்னு இன்னைக்கு ஒரு புதுசா ஒரு ஷோ வந்து லான்ச் பண்ணியிருக்கோம். புது படத்தை வந்து ரிவ்யூ அப்படின்னே சொல்லலாம். அது ஒரு மாசம் கழிச்சு ரிலீஸ் ஆன படமாகட்டும், இல்லை ஒரு சர்டன் மந்த்ஸு சாரி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய படம் 1995ல மணிரத்னம் டைரக்ட் பண்ணி அரவிந்த் சாமி நடிப்பில் ரிலீஸ் ஆன பாம்பே படத்தோட என்னோட புண்ணியம் எப்படி இருக்குன்றதான் நம்ம இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஸ்டோரி லைன் எடுத்துட்டிங்கன்னா, கதாநாயகன் வெளியூருக்கு வேலைக்கு போயிட்டு அவர் வந்து ஊருக்கு வரும்போது எதாச்சியாக ஒரு பொண்ணை பார்க்குறாங்க. முஸ்லீம் பொண்ணு. இவர் வந்து பிராமின்ங்க. அந்த பொண்ணு மேலே காதலில் வயப்படுற இவர் அந்த பொண்ணை காதலிக்க வைக்கிறாரு. அது எப்படி காதலிக்க வைக்கிறாரு, ரெண்டு பேரும் காதலிக்கும் போது அவங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்றதான் இந்த படத்தோடைய என்டையர் ஸ்டோரி. இந்த படம் வந்து கம்ப்ளீட் லவ் ஸ்டோரி அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க. ஏன்னா ஏர்லி 2K கிட்ஸ் வந்துட்டு பாதி பேர் இந்த படத்தை பார்த்துருக்க மாட்டீங்க. ஒரு சிலர் பார்த்துருப்பீங்க. 90s கிட்ஸ் பார்த்துருப்பீங்க. முக்கியமாக ஜென்சி ஆல்ஃபாலாம் வந்து இந்த படத்தையே பார்த்துருக்க மாட்டாங்க. இந்த படத்துடைய இன்ட்ரோல் பிளாக்ல வந்துட்டு மத கலவரத்தை பற்றி பேசுவாங்க. இவங்க மத கலவரத்தை பற்றி பேசுறதுக்கும் ஒரு டீட்டெயில்டான ஒரு ரீசனையும் இந்த படத்தில் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா மனிஷா வந்து முஸ்லீம், அரவிந்த் வந்துட்டு அவர் ஹிந்து, பிராமினா வந்து இருக்கிறாரு. ஸோ இது வந்துட்டு ஒரு காரணம். ரெண்டாவது மத கலவரம் ஒரு ரியாலிட்டியாக நடந்த ஒரு இன்சிடென்ட்டை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம் மாதிரி வந்து செகண்ட் ஹாஃப் உடைய திரைக்கதை இருக்கும். எந்த மாதிரியான ஒரு கிளிப்ஸ்லாம் வந்து அரவிந்த் சாமி வந்து எடுக்கிறாரு, எந்த சிச்சுவேஷன் வந்துட்டு கிரியேட் ஆகுது அந்த இடத்துல. ஒரு பிரகாஷ் ராஜ் ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருக்கிறாரு. அவர்கிட்ட எந்த அளவுக்கு இன்டர்வியூ அப்படின்ற பேரில் கேள்விலாம் கேட்குறாரு அப்படின்னு சொல்லி செகண்ட் ஹாஃபை நல்லா சுவாரஸ்யமாக கொண்டு போயிருப்பாங்க. படத்தில் காதல் போர்ஷன் ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்க, ஒரு கடிதத்து மூலயமா எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நல்லா உருகிற அளவுக்கு கொடுத்துருப்பாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஏஆர் ரகுமான் வந்து நல்லாவே கம்போஸ் பண்ணி கொடுத்துருந்தாரு. இந்த படத்தில் கண்ணாலனே அப்படின்னு சொல்லிட்டு யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஹீரோவுக்கு இன்ட்ரோ சாங் கொடுப்பாங்க. ஆனால் இந்த வாட்டி இந்த படத்தில் ஹீரோவுக்கு இன்ட்ரோ சாங் இல்லை, ஹீரோயினுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒரு மேரேஜ் செட்டப்பில் வந்து பாடல் வந்துட்டு இடம்பெறும் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்ததாக வீரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் ஃபெயிலியர் சாங், ஒரு லவ் சாங் அப்படின்ற அளவுக்கு உருகிற அளவுக்கு அந்த ஒரு பாட்டை வந்து இடம்பெற்றிருந்தது. காதல் கண்ணோடு கலந்து விடு. அப்புறம் வந்து அரபிக் கடலோரம் அப்படின்ற அந்த ஒரு பாடலுமே நல்ல ஒரு மூடு வந்து செட் ஆச்சு. அதுக்கடுத்து குச்சி குச்சி ரக்குமா பாடலுமே நல்லா இருக்கு. இன்னும் ஒரு சில பாடல்கள் இருக்கு அப்படின்னே சொல்லலாம். எல்லா பாட்டுமே வந்து பயங்கரமான ஒரு ஹிட். ஏஆர் ரஹ்மானோட கம்போஸ்ட்ல. மணிரத்னத்தோட ஸ்கிரீன் பிளேல வந்துட்டு எனக்கு அழைப்பதே ஓகே கண்மணி வந்து ஃபேவரட் அப்படின்னே சொல்லலாம். அதில் வந்து ஓகே கண்மணி வந்துட்டு ஒரு நல்ல ஒரு மெசேஜை வந்து கன்வே பண்ணியிருப்பாரு. இந்த மாதிரி லிவிங்கில் மட்டும் இருக்கக்கூடாது, நீங்கள் மேரேஜும் பண்ணிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு மெசேஜ். அழைப்பு இதே வந்த டைமில் வந்து பல பேர் வந்து ஓடி போய் திருமணம் பண்ணுறாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயும் அது பேசப்பட்டிருக்காங்க. இவருடைய அந்த ஒரு காதல் போர்ஷனை அது எடுத்துகிட்டு போன விதம் வந்துட்டு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. ஆன் த ஹோல் படம் வந்துட்டு சூப்பராக இருக்குது. என்ன படத்தை வந்துட்டு கம்ப்ளீட் லவ் ஃபிலிம் அப்படின்னு நினச்சிட்டு பார்த்ததுனால வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டேன். நீங்களும் இந்த படத்தை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அடுத்த வாரம் வேற ஒரு படத்தோட ரீகலெக்டுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களுடன் விடைபெறுவது நான் உங்கள் அரஸ்.